ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டுருக்கு. ஆனா, யாருமே கண்டுக்கிறது இல்லையா? இல்ல மறந்துட்டாங்களான்னு தெரியல. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியால நடந்துட்டுருக்கு. வேற எதுவும் கிடையாது. நம்ம பெட்ரோல், டீசல் பிரைஸ் தான். பாருங்க 108 வந்து பெட்ரோல் ரீச் ஆயிருக்கு. டீசல் ₹100 கிட்ட வந்துருச்சு. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதனால நமக்கு எங்கெங்கலாம் அஃபெக்ட் ஆகுதுன்னா, அ ஃபுட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டுருக்கு. வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, மில்க்கு, ஆட்டோ ஃபேரு, ஆன்லைன் சார்ஜஸ்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பிசினஸ் பண்றவங்க, என் எல்லா பக்கமும் அடி வாங்குது. கரெக்ட்டுங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 2020, 2017 எல்லாம் பெட்ரோல் பிரைஸ் ஒரு 70 கிட்ட தான் இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு ஒரு சராசரி மனுஷன் ஒரு 20,000, 25,000 ஒரு நல்ல சேலரி மாரி சொன்னாங்க. 30,000 ஒரு நல்ல சேலரியோட ஃபேமிலி ரன் பண்ணலாம்னு சொன்னாங்க. 2021 வரும்போது 40,000 மேல இருக்கணும். ஒரு நல்ல சேலரி 50,000 இப்போ கேட்டா வந்து 1,00,000 கிட்ட இருந்தா தான் ஃபேமிலி நம்ம ஒரு ஒரு வேற மினிமம் ஒரு 80,000 அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு நான் நம்ம பார்க்கும்போது, முழுக்க முழுக்க ஆயிலோட டாமினேட்ஸ் தான் அதிகமா இருக்கு. இந்த பெட்ரோல், டீசல் விலைய வச்சு தான் ஏத்துறாங்க எல்லாமே. இனிஷியலா நம்ம அடி மட்டும் வாங்குறோம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. நம்முடைய பிசிக்கல் பாடி, மென்டல் உடைய எமோஷனல் ஸ்ட்ரென்த் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா, இந்த மந்த் நான் எப்படி சேவிங் பண்ண போறேன்? என்னோட கிட்ஸுக்கு நான் வந்து ஸ்கூல் ஃபீஸு, எஜுகேஷன் ஃபீஸ் நான் எப்படி பே பண்ண போறேன்? ஸோ இத பத்தி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இது என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெஸ்ஸ அதிகப்படுத்திட்டே இருக்கும். இதனால என்ன ஆகும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு பாருங்க. 8 ஹவர்ஸ் தூங்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் ஒழுங்கா சாப்பிடணும்னு சொல்றாங்க. இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அத நம்ம மறந்துட்டு, இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இதனால தான் நமக்கு இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொல்றாங்க. குரானிக் டிசீஸ் சொல்றாங்க. அது எல்லாம் நமக்கு வருது. இந்த பிபி, அப்புறம் என்ன சொல்றது, சுகர் இதெல்லாம் எப்படின்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்னால தான் ஏற்படுது. ஓகேங்களா? நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்னால தான் நமக்கு இது எல்லாமே ஏற்படுதுங்கிறது என்னுடைய கருத்து. நான் ஏர்ன் பண்றேன். ஸோ அது வந்து என் கைக்கே நிக்க மாட்டேது. சிம்பிளா சொல்லப்போனா நான் ஸ்பெண்டிங் தான் எல்லாமே. ஆ இங்க இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் வழி இல்ல, சேவிங்ஸ்க்கும் வழி இல்ல. ஒரு பெரிய எனக்கு ஒரு இது பார்க்கறதுக்கு எப்படின்னா ட்ராப் மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இது ஒரு கேட்க வேண்டிய விஷயம் தான். சரிங்களா? ஓட்டு போடுறது வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ் மேனேஜ் பண்றதுக்கு நம்ம அதுவும் இம்பார்ட்டன்ஸ் தான். நமக்கு நீங்க திட்டங்கள குடுக்கறனாலயோ, நீங்க எனக்கு சலுகைய குடுக்கறனாலயோ மட்டும் எங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்துராது. ஸோ நாங்க ஏர்ன் பண்றத வச்சு நாங்க நல்ல நிலைமைக்கு வரோம்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. கரெக்ட்டுங்களா?